ஃப்ரெண்ட்ஸ் 2 சாமுவேல் 14 அதிகாரம் 1 முதல் 30 வசனம் 33 வசனம் வரை. வசனம் 1. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேலே இன்னும் தங்கலாமாயிருக்கிறதை சுருவின் குமாரன் யோவாப் கண்டு, Now the sons of Zeruiah perceived that the king's heart was toward Absalom. வசனம் 2. அவன் தொக்கோவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து, நீ இலவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களையே உடுத்திக்கொண்டு என்னை பூசிக்கொள்ளாமல் இறந்த போனவனுக்காக நடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீயை போல காண்பித்து, And Jah sent to the Tekoa and afflicted thence there was a woman, and said unto the earth, I pray thee, forgive thyself to be your murmurer, and put on now and mourning apparel, and anoint not and thyself with oil, but be as a woman that had in long time murmuring for the dead. வசனம் 3. ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி, இன்ன பிரகாரமாய் சொல்ல என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். And come to the king and speak and this manner unto him. So Joab put the words in her mouth. வசனம் 4. அப்படியே தொக்கோவி ஊரான அந்த ஸ்திரீ ராஜாவினுடனே பேச போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே இரட்சியும் என்றாள். And when the woman of the Tekoa speak to the king, she fall on her and face to the ground, and did an obeisance, and said, Well, O God, King. வசனம் 5. ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான். And the king said unto her, And what aileth thee? And she answered, I am a widow woman, and many husbands is dead. வசனம் 6. உமது அடியாளுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றொருவனை அடித்து கொன்று போட்டான். And they handmaid here 2 sons, and they 2 strove together in the field, and there was no need to part them, but the one smote the another slave him. வசனம் 7. வம்சத்தார்கள் எல்லோரும் உம்முடைய அடியார்களுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக தாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுகந்திரவாளனாயிரும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். அப்படியே என் புருஷனுக்கு பெரும் நீதியும் பூமியிலே வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொரியையும் அவித்து போட மனிதர் இருக்கிறார்கள் என்றார்கள். And behold, the whole family is risen against any handmaid that said, and deliver him that smote him and brother, that we and may kill him for the life of this brother whom he shall slay, and we will and destroy the year also, and so they shall, and
inquinage my cola, which is left, and shall not and leave to me husband, nature man, near and remainder upon the earth. வசனம் 8. ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். And the king said unto the woman, Go to thine house, and I will give charge conquering thee. வசனம் 9. பின்னும் அந்த தொக்கோபோவூர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலே என் தகப்பன் வீட்டார் மேலும் சுமர கடவது என்றாள். And the woman of the Tekoa said unto the kings, My lord, O king, the iniquity be and me, and know my father's house, and the king's and his thereon be guiltless. வசனம் 10. அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாய் பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடராதிருப்பான் என்றான். And the king said, Whosoever said however unto thee, bring him to me, and he shall and not touch thee any more. வசனம் 11. பின்னும் அவள் இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அலிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகிறபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைத்து பார்ப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரிலே ஒன்றாவது தரையிலே விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றாள். Then said, And see, I pray thee, let the king remember the Lord thy God, that thou wouldest not and suffer the revenger of the blood to the destroy any more, lest they destroy my sons. And he said, As the Lord and liveth, there shall not 1 year of thy son fall to the earth. வசனம் 12. அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய உமது அடியாள் ஒரு வார்த்தையை சொல்ல உத்தரவு வேண்டும் என்றாள். அவன் சொல்ல என்றான். Then the woman said, And let thine handmaid, I pray thee, speak one word unto my lord the king. And she said, Say on. வசனம் 13. அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்பவும் அழைக்கிறதுனால், ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தைகளினாலே குற்றம் உள்ளவரைப் போல் இருக்கிறார். And the woman said, And wherefore? And then asked, And thou to God such a things and against the people of God? For the kings and doth speak these things as one which is an fully in that king doth not unpurge home against his and beneficate. வசனம் 14. நாம் மரிப்பது நிச்சயம், திரும்பவும் சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துறவுண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறான். For we must need and die, and air was and water spilled, and the ground which and cannot be getter upon again, nature doth God and respect any person, yet doth he devise man's, and that is man said be not an expel from him. வசனம் 15. அப்பொழுது நான் என் ஆண்டவனாகிய ராஜாவுடனே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்தரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயம் உண்டாக்கினதினால் நான் ராஜாவுடனே பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியனுடைய வார்த்தைகளை செய்வார் என்று உமது அடியனாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே.
ஒளிவற்ற இல்லை. Now therefore that I am the come to the speak have these things unto my Lord the king. See, it is because the people have made me afraid. And the handmaid said, I will now and speak unto the king. It might be that the king's will and perform the request of this handmaid. வசனம் 16. என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடிகளை நீங்களாக்கி விடும்படிக்கும் ராஜா கேட்பார். For the king I will hear to deliver his handmaid out of the hand of the man that will destroy me, and me son to daughter out of this inheritance of the God. வசனம் 17. ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்றும் உமது அடியனாகிய நான் என்ன எண்ணினேன் நன்மையும் தீமையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனை போல இருக்கிறார். இதற்காகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றாள். Then he handmaid and said, The word of my Lord the king shall and now be comfortable, for as an angel of God, so is my Lord and the king, to discern good and bad thereof, for the Lord thy God I will be with thee. வசனம் 18. அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள். Then the king answered and said unto the woman, Hide not from me, I pray thee, the thing that I shall ask thee. And the woman said, And let me, Lord the king, now speak. வசனம் 19. அப்பொழுது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையா இருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு ஸ்திரீ பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையை கொண்டு சொல்கிறேன். உமது அடியனாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்தார். அவன் இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியன் வாயில் போட்டான். And the king said, Is not the hand of the job with thee in all this? And the woman answered said, As thee shall live it, my lord the king, no knee can turn to the right and or the left, and however that my lord the king hath speak for the servant Joab. He bade me, and he put all these his words in the mouth of the handmaid. வசனம் 20. நான் இந்த காரியத்தை உபமனதாய் பேசுகிறதற்கு உமது அடியனாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறது எல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல இருக்கிறது என்றான். To further about this form of speech, the servant Job done these things, and my Lord is wish according to this wisdom of the angel of God, who can know all things that are in the earth. வசனம் 21. அப்பொழுது ராஜா யோவாப்பை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் இன்னும் பிள்ளை யாண்டானை திரும்பவும் அழைத்து கொண்டு வா என்றான். And the king said unto the Joab, Behold, now when I have done these things, go therefore and bring the young man of Absalom again. வசனம் 22. அப்பொழுது யோவாப் தரையிலே மூக்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவே வாழ்த்தி, ராஜா தமது அடியனுடைய வார்த்தைகளை செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று
உமது அடியனுக்கு தெரிய வந்தது என்றான். And Joab fall unto the ground, and this face above himself and thanked the king. And Joab said, Today, today, these servants can have that I have found grace in the saga, my lord, O king, in that the king's hate fulfilled the request of the servant. வசனம் 23. பின்பு யோவாப் எழுந்து கோசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். So Joab arose and went to the Gozur and brought Absalom to the Jerusalem. வசனம் 24. ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, நான் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். And the king said, and let him return to his own house, and let him not see my face. So Absalom returned to his own house, and showed not the king his face. வசனம் 25. இஸ்ரவேலர்கள் அனைவருக்குள்ளும் அப்சலோம் போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சி கொள்ளப்பட்டவனும் இல்லை. உங்கள் தொடங்கி உச்சந்தலை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இருந்தது. But in all the Israel there was no need to be so much and praise as an Absalom, for this and beauty from this soul of this foot even to this crown of this head, there was no blemish in him. வசனம் 26. அவன் தன் தலைமயிரின் தனக்கு வாரமாய் இருப்பதனால் வருஷம் தோறும் சிரைத்துக் கொள்வான். சிரைக்கும்போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 செக்கால் நிறையாய் இருக்கும். And when he poured his head, for it was at every year's end that he poured it, because the year was an heavy on him. Therefore when he poured it, he weighed the year of this head at 200 shekel after the king's burger. வசனம் 27. அப்சலோமுக்கு 3 குமாரரும் தமர் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தியும் இருந்தாள். அவள் ரூபவதியான பெண்ணாய் இருந்தாள். And unto the Absalom there were born the 3 sons and 1 daughter, whose name was Tamar. She was a woman of fire. Continues. வசனம் 28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே கூடியிருந்தன. So Absalom devoured 2 full years in Jerusalem, and show not and the king and face. வசனம் 29. ஆகையால் அப்சலோம் யோவாப் ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். இரண்டாம் விசையும் அவன் அழைத்த பின் அனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். Therefore Absalom sent for Joab, should have sent him into the king, but he would not and come to him. And when he sent again the second time, he will not and come. வசனம் 30. அப்பொழுது அவன் தன் வேலைக்காரர்களை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலமும் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வாற்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோம் மீன் வேலைக்காரர்கள் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். Therefore he said unto his servant, see, Joab is field in near many, and he ate and brutally. Then go and set it on fire. And Absalom's servant set
the field and fire. வசனம் 31. அப்பொழுது யோவாப் எழுந்து அப்சலோமினிடத்தில் வீட்டிற்குள்ளே போய், என்னுடைய நிலத்தையே உம்முடைய வேலைக்காரர்கள் தீக்கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான். And Joab rose and come to Absalom, and to his house, and said unto him, Wherefore have the servants set my field and the fire? வசனம் 32. அப்சலோம் யோவாப்பை பார்த்து, இதோ நான் என் கோசூரிலிருந்த வந்தேன், நான் அங்கேயே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்குச் சொல்லும்படி உம்முடைய ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காகவே உம்மையே இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்பொழுது நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என் மேல் குற்றமில்லாதிருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். And Absalom answered and Joab, Behold, I send unto thee, saying, Come and hither, that I may send thee to the kings to say, Wherefore I come from an Gaza. It hadn't been good for me to have been there and still, and now therefore let me see to the king's face, and if there be any iniquity in my let he might kill me. வசனம் 33. யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போதோ அப்சலோம் அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே மூங்கொப்ப விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமின் முத்தமிட்டான். So Joab come to the king and told him, and when he had called for Absalom, he come to the king and bowed himself and his face to the ground before the king, and the king kissed Absalom. இப்போ கூட அவன் செய்த நன்மையெல்லாம் மறைச்சிட்டாரு பாருங்க தாவீது. சில சூழ்ச்சிகள் தவறானதுன்றது அவருக்கு தெரிய வரல. அது நன்மை, அது தவறுன்றது அவருக்கு அந்த இடத்துல உணர்த்தப்படலை. அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க விளைவிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்றைக்கி நான் போன டியூட்டி பார்த்தீங்கன்னா, நானும் கண்ணா போகலான்னு சொல்லி அவங்க இப்போ கேட்டால் அவங்க வேணான்னுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தம்பிக்கு இன்றைக்கி தான் கல்யாண நாள்ன்றதுனால இன்றைக்கி கண்ணனுக்கு நிறையா வேலை வீட்டில், அதனால் போல் சொன்னால் எங்கன்னா திருவான்மியூர் ஸ்ரீ ராமச்சந்திரான்னு சொல்லி ஒரு பெரிய மண்டபம், அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன், அது ஜெயின்ஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நான் அவங்களுக்கு கார் ஓட்டணும். ஆக்சுவலி அது சவுகார்பேட்டிலேருந்து அந்த கார் எடுத்துகிட்டு போனோம். அவங்க டைரெக்டாக என்ன திருவான்மியூருக்கே வர சொல்லிட்டாங்க. திருவான்மியூர் போனேன், டியூட்டியை முடித்தேன். அவங்களோட 2 வேளை ஃபுட்டு சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் ஹேவ் யூ மோரா அந்த ஐஸ்கிரீம் இருந்தது, நல்லா இருந்தது. நிறைய ஐட்டம் சாப்பிட்டேன். மொஜிட்டோ, சாம்பார் ரைஸ், கீ ரைஸ், சாம்பார் ரைஸ், ஒயிட் ரைஸ், சாம்பார் தனியாக வாங்கி ஒயிட் ரைஸ் தனியாக வாங்கினேன். அதுக்கப்புறம் கீ ஒயிட் ரைஸ் இருந்தது, அது ஊற்றி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன் 2 வாட்டி. அதுக்கப்புறம் சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்டேன். அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது அங்கே. கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஐட்டம் இருந்திருக்கும் போல் அவங்கக்கிட்ட. அவ்வளோலாம் இருந்திருக்காரு, 100 ஐட்டம் இருந்திருக்கும். 100, 70, 80 அவ்வளோதான் இருந்திருக்கும். அவ்வளோ ஐட்டம் வச்சுருந்தாங்க அவங்க. டிஷ்ஷஸ் சாப்பிட அங்கே கிருபை கொடுத்தாரு கடவுளை. சாப்பிட்டு முடித்தாங்க. ஃபங்க்ஷன் நல்லா கொண்டாடினாங்க. அந்த இடத்துல பெரிய ஹால், அந்த இடம். தாஜ் ஹோட்டலில் போய் அவங்களோட ஆட்களை போய் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு 5 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன், 5 ரவுண்டு. எனக்கு 814 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு என்னோடய தூரம் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர். அந்த இடத்துக்கு நான் போனேன். அவ்வளோ தூரம் போயிட்டு வர கடவுள் எனக்கு பெரிய கிருபை கொடுத்தார். இதே பேட்ரி சார்ஜில் போயிட்டு வந்தேன்.
அந்த தாஜ் லிவிங்ஸனா லிவிங்ஸ் தாஜ் அந்த ஹோட்டல் பேர் டைட்டில் பார்க் கிட்டே இருக்கு அந்த ஹோட்டலு. தாஜ் லிவிங்ஸ்டன் மூஸ் மியூஸ் சென்னை அந்த ஹோட்டல் தான். அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்ரீ ராமச்சந்திராவுக்கு வந்தேன். அவங்க இன்னோவா கொடுத்துருந்தாங்க கார், அதில் போயிட்டு வந்தேன். லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கீ கொடுத்தாச்சு. நல்லபடியாக முடித்து வீட்டுக்கு வர கடவுள் கிருபை கொடுத்தார். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.